දේවල් නලවරා කරා. හලෙලුයා. සවනාසය ආපත්ව සිටිනවා. අපි සිංහල භාෂෙන් දෙමළ භාෂෙන් දෙකම යන්න ඕනේ. තාකේටීම වචනේ පොඩ්ඩක් බලමු. දේනාසය ආපත්. ආමෙන්. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சாமுவேல் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நாமයෙන් ජොෂුවා රිවයිවල් ඉන්ටර්නැෂනල් මිනිස්ට්‍රි සේවය තුළින් ඔබ සෑම දෙනා සුබ පතමින් මම පිළිගන්නවා. අද දවසේ දෙනාසික වචනේ මෙනෙහි කරන පිණිස අපි වචනේ පරිසරයට යමු. ඊට ප්‍රථමයෙන් යම් කිසි දෙයක් අපි බලලා අපි වචනේ කරාගත යමු. நாங்கள் ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு வேத வார்த்தைகளை கடந்து செல்வோம். நாங்கள் பாடல் பாடினோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல் தேவனே என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது. अभिगायन कला मुहपूवन दिए नामी पिपासीन स्वामिनी अपे आत्मे पिपासीन स्वयन्ने अदे दवसी देवदेशना मातृकाव पिपासीन इन्निमी இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன். இந்த தாகமாய் இருக்கிறேங்கிற வார்த்தை எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வார்த்தை. පිපාසෙන් ඉන්නවා මට පිපාසයි කියන වචනය අපිට කවදාවත් අමතක කරන්න බැරි වචනයක්. හලෙලුයා. ගොඩක් අයට ඒක අමතක වෙනවා. යේසුස් වහන්සේ කුරුසි ගසේ එල්ලලා තමාගේ ප්‍රාණය දෙන අවස්ථාවේ ඊටාම කටුකර වේදනාවේ උච්ච ස්ථානයේ කියන්නේ ඒ චවනි වේදනාවක් නැහැ මේ ලෝකේ. ඒ වගේ වේදනාවක් ඉන්න වෙලාවේ ඇට ගොඩක් කිරියල කරා, දඬුවම් කරා, වේදනා කරා, අපහාස කරා, නින්දා කරා. අන්තිම මොහොතේ උන්වහන්සේ කියනවා උන්වහන්සේගේ ජීවිතේ ලෝකෙන් යන්න ඉස්සෙල්ලා උන්වහන්සේ කියනවා පිපාසයි, පිපාසයි, පිපාසයි. හලෙලුයා. ஆண்டவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாடுகள் அனுபவித்து சிலுவையில் அறையப்பட்டு நிந்தைகள் அவமானங்கள் எவ்வளவோ கொடிதான கஷ்டங்கள் பாடுகள் அனுபவித்து அந்த பூமியிலிருந்து அவர் உயிர் பிரியும் பொழுது கடைசி ஆண்டவர் சொல்றார், நான் தாகமாய் இருக்கிறேன். கடைசி வார்த்தை அல்ல, நான் சொல்லுகிறேன் தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். உடனே அவர்கள் காடியை கொடுக்கிறார். அவர்கள் நினைக்கிறார்கள் தாகம் என்றால் தண்ணீர் தாகத்தை சொல்லுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் அவருக்கு வதையை கொடுப்போம் அப்படின்னு காடியை கொடுக்கிறார்கள். එතන ළඟට පා හිතනවා පිපාසකේ වතුර පිපාසයි කිව්වා කියලා. ඉතින් මේගොල්ලෝ මොනවද දුන්නේ? කාඩිය පොඩ දුන්නා. තව ටිකක් තිත්තකමට තව ටිකක් වද දෙන්න. අදත් මේක සවන් දෙන අසානින ඔබ කී දෙනෙක්ද? උන්වහන්සේ පිපාසයි කියනකොට ඔබ කාඩිය පොවින් සිටින්න උන්වහන්සේට. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் தாகமாய் இருக்கிறேன் சொல்லும்போது காடியை அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். අපි ජීවිතේ පොඩක් ඉඳලා බලන්න. උන්වහන්සේ කියන මගේ දිහා බලලා ෆිලික්ස් නුඹ මට ඕනි පුතේ. නුඹේ හදවත මට ඕනි. පිපාසයි කියනකොට මගේ ක්‍රියාවෙන් චරිතයෙන් මගේ වචනේ උන්වහන්සේට මම කාර්ය පවනවා. අද ජීවිතේ කිතනවන්නේ නැහැ. මේ වෛරක්‍ය උள்ள கிறிஸ்தவர்கள் இல்லை. தேவன் சொல்லுகிறார், நான் உன்மேல் தாகமாய் இருக்கிறேன் பேரை சொல்லி அழைத்து சொல்லும் பொழுது எத்தனை பேர் இன்னும் காடியை அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கீங்க? கசப்பான தண்ணீரை காடி. ஆண்டவர் சொல்ற, நான் தாகமாய் இருக்கிறேன். ஆண்டவர் எது மேலே தாகமாய் இருக்கிறார்? உன் பாடல் மேலையா? உன் காணிக்கை மேலையா? உன் திறமை மேலையா? எது மேலே? உன் ஆத்மா மேலே தாகமாய் இருக்கிறார். Hallelujah. ස්වාමීනාසේ කුමක් තුළද පිපාසය ඉන්නේ? ඔබගේ පාඩුවේද? ඔබගේ දක්ෂකමේද? ඔබගේ හැකියාවේද? මොකෙන්ද උන්වහන්සේ පිපාසය ඉන්නේ ඔබ කෙරෙහි?
මගේ ප්‍රියාදර සහෝදර සහෝදරී හිතන්න. අද මේ ගැන හිතලා ජීවිතව ජීවත් වෙනවා කිතන ගොඩක් කලයි. இன்னைக்கு இதை நினைத்து வைராக்கியமா வாழ்கிற கிறிஸ்தவர்கள் மிகவும் அரிது. இன்னைக்கு பேரு கிறிஸ்தவர்களாய் பேரை மாத்திரம் வைத்துக்கிட்டு நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி மாயமாலம் பண்ணி அலைந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகம். நமத்தியாக கிதனவன் කියලා மாயமாலா කර රඟපාගෙන ඉන්නවා. මේ ලෝකෙට වෙස් ධර්මී உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னது ஒன்னிலும் என்னிலும். அவருக்கு தேவை நீ. උන්වහන්සේ විපස්සකේ නුඹ තුල මාත්‍රේ. උන්වහන්සේට අවශ්‍ය නුඹ. නුඹ කිසිම හැකියාවක් නෙවෙයි. දක්ෂකමක් නෙවෙයි. බලසන්ට ගීතිකා ගායනා කරනවා මේ ගීතිකා බාණ්ඩ මයනවා කියන එක ඒක අවශ්‍ය නැහැ උන්වහන්සේට. හලෙලුයා. සාමනාසට ඕන ඔබ. යම් කිසි දෙයකට ඔබ තෝරගත්තා නම් ඒ දේ කරන්න තව ඕනේ. නමුත් අපි ඒක පැත්තකට තියලා අපි තව කොයිද දුවගෙන ඉන්නේ? ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்தார். நான் உன்னை வச்சு ஏதாவது செய்யணும்னு உன்னைத்தான் தேவையா? நாங்கள் அதை ஒரு பக்கமா வைத்து விட்டு நாங்கள் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாடுறது நல்லதுதான். மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறது போல் என் ஆத்மா வாஞ்சித்து கதறுதே. பாடும் நிசமா අපි ගායනා කරපු දෙවන ගීතිකාවේ තේරුම මොකෝවන් දේශය නාමයෙන් මගේ ආත්මේ පිපාසයෙන් සොයන්නේමි. අපි ගායනා කරා. ඇත්තද? අපේ ආත්මේ එච්චර පිපාසයෙන් හොයනවද? උන්වහන්සේ බොරු කියන්නේ බා. பொய் சொல்ல வேண்டாம். தேவனை நேசிப்போம். உன்வாசி பிப்பாசைன்னு சொல்லணும். டிக்க வேணா கோவக்கமன்னு பிப்பாசை. கொஞ்ச நேரம் தேடினால் பரவாயில்ல. தாகமாய் தேடும் வாஞ்சியா. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தாகம் இல்லை. இந்த கித்தனை ஜனத்தாடு பிப்பாசை என்ன? அதை கொய் பெலுவ கான்ஃபரன்ஸ் லோகராசி crusades ලක්ෂ ගණන් කෝටි ගණන් ජනතාව එකතු වෙනවා. මුදල් වියදම් කරනවා. ලක්ෂ ගණන් වියදම් කරනවා මුදල්. රැස්වෙන කී දෙනෙක්ද පිපාසී ඉන්නේ? පිපාසී ඉන්නේ. සමහර කට්ටිය තමාගේ දීමන පෙන්වන්න තබනවා. ඇකියාව පෙන්වන්න තබනවා. සමහර කට්ටිය එතන ඉන්නේ මට මොනාරි ලැබෙයි. යාඥා කරන්න වෙයි. ආශිර්වාදයක් ලැබෙයි. ආස්කමක් ලැබෙයි කියලා. පිපාසයෙන් වන්නේ නැහැ. අද දිනට වරන් බලන්න. கௌரவ துன்னாசை பிபாசையும் வாங்கினே யாருமே அவரை தாகமாய் தேடுகிறது இல்லை. இன்னைக்கு லட்ச கோடிக்கணக்கில் சில லட்ச குருசேடிகள் மது நடத்துகிறார்கள். எதுக்கு தெரியுமா? தங்களுடைய திறமையை காட்டவும் எங்களுடைய வரங்களை காட்டவும் நடத்துகிறார்கள். ஓடுற ஜனம் எதுக்கு ஓடுது தெரியுமா? எனக்கு ஏதாவது நடக்கும், அற்புதம் நடக்கும், எனக்கு ஏதாவது அதிசயம் நடக்கும். டிவியில் அவங்க வீடியோ பண்ண நான் முன்னுக்கு வந்துடுறேன். சிலர் அதுக்கே போய்ட்டு முன்னுக்கு நீ பண்ணுங்க. वीडियो करण समाट एकट मिगे इस्राएल में मम्मी कटर की देखी न होना था. ओ अभी बैंड हो गया. इंटरनेशनल अनाने लगे. एकट दोनों मिनिस्ट्री ने इस्राएल. उन्ने पिपासे. न देवेनो से पिपासे के ने बे. देवनो ने ताग मदल. ले लिया. साना से आप. අදේන සපිස්සමන් කතා කරයි. යෙසයා 55 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ 1 සිට 3 දක්වා කියවන්න. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள்
எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாய் இருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. කියන්නකො තසින්. එම්බා පිපාස ඇති සියල්ලනි. එම්බා පිපාස ඇති සියල්ලනි. වතුර ළඟට වරෙල්ලා. වතුර ළඟට වරෙල්ලා. මුදල් නැත්තේනි. මුදල් නැත්තේනි. නුඹලාත් ඇවිත් ධාන්‍ය අරන් කාපල්ලා. නුඹලාත් ඇවිත් ධාන්‍ය අරන් කාපල්ලා. එසේය. එසේය. ඇවිත් මිල මුදල් නැතිව මුද්‍රික පානයද. ඇවිත් මිල මුදල් නොමැතිව මුද්‍රික පානයද. කිරිද ගනිල්ලා. කිරිද ගන්න. කෑම නොවන දෙයට මුදල්ද. මොනටද දෙන්නේ අපි මුදල්? කෑම නොවන දෙයට මුදල්ද. තෘප්තියට නොපමනවන දෙයට නුඹලාගේ වස්තුවද. තෘප්තියට නොපමනවන දෙයට නුඹලාගේ වස්තුවද. වියදම් කරන්නේ මක් නිසාද. වියදම් කරන්නේ මක් නිසාද. හොඳ ආකාරයෙන් මට ඇහුම්කන් දී හොඳව තිබෙන දේ කාපල්ලා. නොසි කියන ඇහුම්කන් දෙන්න ඉස්සලා. ගාලා හොඳ දේ කාපල්ලා. නුඹලාගේ ප්‍රාණයද තරකම භුක්ති විඳීවා. නුඹලාගේ කන්‍යොමා මා ළඟට ඇවිත් අසාපල්ලා. ඇති. නුඹලාගේ කන්‍යොමා මා ළඟට ඇවිත් අසාපල්ලා. ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அழைப்பை ஒரு அறைக்கூவலை கொடுக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், வந்து தண்ணீரை மொண்டு குடிங்கள். நாங்கள் சொல்லுகிறோம் தாகமாய் இருக்கிறோம் என்று. ஆனால் கர்த்தரிடத்திலே போறவர்கள் எத்தனை பேர்? நாங்கள் சொல்லுகிறோம் தேவனுடைய சமூகத்துக்கு போறோம், கர்த்தருடைய சந்நிதானத்துக்கு போறோம் என்று. உன் செவி எங்கே இருக்கிறது? சிந்தித்து பார். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லுகிறது, உன் வழியை நீ சிந்தித்து பார்த்து மனம் திரும்பு என்று. පිපාසයත් එනි මාළඟට එන්න. වතුර මගෙන් අරන් බොන්න කියලා උන්වහන්සේ කැඳවීමක් දෙනවා. අපි කියන පිපාසයි කියලා. උන්වහන්සේ කියන මාළඟට ඇවිල්ලා බොන්න. අපි යනවා. නමුත් අපගේ ශ්‍රවණ අපගේ කන් කොහෙද තියෙන්නේ? සවන් දෙන්න සූදානම්ද? එකද උන්වහන්සේ කියන්නේ. අපි හරියට සවන් දෙන්නේ නැති නිසා රොටි නොවන දෙයට මුදල්ද, තෘප්තියට පත්වන්නේ නැති දේවල් වලට වස්තුවද වියදම් කරමින් සිටිනවා. எங்களுடைய செவியை நாங்கள் சரியாக சாய்த்து கேட்காதபடியினாலே அப்பம் இல்லாததுக்கு எங்களுடைய பணத்தையும் திருப்தியாக்காததுக்கு எங்களுடைய சொத்தை நாங்கள் செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்கு வீணாக்குறீங்க? குமகடத்தை அப்பத்தியா வண்டிக்கல சாணி முதலே மகிங்கන්න මම කොච්චර කියනවද දෙවනාස කියනවා. නමුත් නුඹලා තෘප්තියට පත්වන්නේ නැති දේ උදෙසා මෙරිඟුව පස්සේ දුවනක් මෙන් දෝගගෙන සිටින්නේ. காணல் நீர் சுத்தி ஓடுறது போல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் நீங்கள் வாங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், தாகமா இருக்கிறவர்களை குறித்து பேசிட்டு அப்பத்தை குறித்து பேச சொல்றார், செவியை சாய்த்து கேளுங்கள். උන්වහන්සේ රොටි ගණයි වතුර ගණයි කතා කරලා කියන්නේ කන් යොම අසාපල්ල. මොකක් කියනද උන්වහන්සේ කියන්නේ? වචනය ගැන කියන්නේ. දේව වචනය ගැන කියන්නේ. වචනේ කොච්චර අපිට කතා කරනවද? අපි ජීවිතේ අඩ ගහලා තියෙනවද තාම? எவ்வளவு வார்த்தை பேசுகிறது எங்களிடத்தில்? எங்களுடைய வாழ்க்கை ஒழுங்குபட்டிருக்கிறதா? உன்வாசியை ஜோலித்து வைத்திட்டார்கள். அவருக்காக வைராக்கியம் நிற்க இன்னைக்கு பேரு கிறிஸ்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். நான் மிக கித்தனோட சாதிட்டு இன்னை சாவினாசியாப்பா
උන්වහන්සේ අභිමුඛත්වයට ආපු ගමන් යේසුනි යේසු බෑරණි කියලා අපි යාඥා කරනවා. අපිට යම් කිසි අවශ්‍යතාවයක් තියෙනවද? අපේ හැකියාවක් තියෙනවද? අපිට යම් කිසි දෙයක් කරන්න පුළුවන්ද? ඒකට අපි යාඥා කරනවා. නමුත් ස්වාමීනි ඔබ අභිමුඛත්වයට පෙරෙන්න රස විඳින්න මට කරුණාව දෙන්න කියලා යාඥා කරන්නේ. යාඥා කරනවා කියලා උන්වහන්සේ සමග ලං වෙලා ඉන්නවා කියන්නේ උන්වහන්සේගේ අභිමුඛත්ව සමග උන්වහන්සේගේ ප්‍රීතියේ සංවේදී භාවයකට ඒක ඉන්න ඕනේ. හලෙලූයා. ඒ පිපාස දින අතරද නම් සඳ ගන්න. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் யார் தெரியுமா கூப்பிடுறார்? அவர் சமூகத்திலே போயிட்டு அவருடைய சன்னிதானத்தை அவர் ருசித்து அவரை ரசித்து அவருடைய சமூகத்திலே ஒன்றோடு ஒன்றாய் இருந்து அவருடைய சந்தோஷத்திலே மகிழ்ந்து களி கூறுபவர்களை தான் தேவன் அழைக்கிறார். அவர்களை தான் தாகம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். சும்மா இல்லை, நாங்கள் சொல்லுவோம், வார்த்தை சொல்லி இருக்கிறது, தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட ஆறுகளை ஓட பண்ணுவேன். ஊற்றுவாப்பா, ஊற்றுவேன். எங்க ஊத்துறது? வெள்ளத்தை தான் ஊற்றுவார். மதக்கூவலை திறந்து ஆண்டவர் திறக்க மாட்டேன்ட்டாங்க உங்களோட. இல்லை சங்கீதம் 43 5 6 வாசிக்கும் பாப்போம். இல்லை ஏசாயா 44 3 வாசி. ஏசாயா 37 துணிந்தது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அலரி செடிகளை போல் வளருவார்கள். கேவலம் මක්නිසාද පිපාස ඇත්තා කෙරෙහි වතුර. මක්නිසාද පිපාස ඇත්තා කෙරෙහි වතුරද වියලි භූමිය කෙරෙහි. වතුරද වියලි භූමිය කෙරෙහි. වියලි භූමිය කෙරෙහි ජලධාරාද වගුරුවන්නෙමි. ජලධාරාද වගුරුවන්නෙමි. නුඹේ වංශය කෙරෙහි මාගේ ආත්මයද. නුඹේ වංශය කෙරෙහි මාගේ ආත්මයද. නුඹේ දරුවන් කෙරෙහි මාගේ ආශිර්වාදද වගුරුවන්නෙමි. නුඹේ දරුවන් කෙරෙහි මාගේ ආශිර්වාදද වගුරුවන්නෙමි. හලෙලූයා. යහපත් වචනයක්, හොඳ වචනයක්, நல்ல ஒரு வார்த்தை இல்ல? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று அவர் ஊற்றுவேன் தான் சொன்னார். கீதிகா තියෙනවා පිපාසත්තල වගුරවන්න මේ කියන. ஆண்டவர் ஊற்றுவார். ஆனா உன் பூமி எப்படியாப்பட்ட பூமி? வறண்ட நிலத்தில் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்லுவார். උන්වහන්සේ වතුර වක් කරයි. ඔබේ හදවත නැති පොළව කොයි වගේ පොළවක්ද? ஒரு நிர்தயமாகிய பூமி எப்படியாப்பட்டதா இருக்கிறது? உங்களுக்கு தெரியுமா? இந்த கத்தார்ல வெயில் அடிக்கு, சும்மா பயங்கரமா வெயில் அடி, பூமி எல்லாம் காஞ்சு போயிட்டுருக்கும். அப்படி பச 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 அப்படிதானே? කතරකි ගෙනි යවුව වැටිච්ච ගමන් පොළොව ඔක්කොම බේරිලා නිකන් එහෙම තියෙනවා නේද? බේරිලා ඔය වතුර පොඩක් අල්ලන්නකෝ ඒ පොළොවට. මේ පොළොව මොනවද වෙන්නේ කියලා බලන්න. கொஞ்சம் தண்ணி எப்படி இந்த பூமிக்கு என்ன? கொஞ்சம் தண்ணி இழுத்துட்டு அப்புறம் இழுக்காது, அப்படியே நிற்குங்க. சிமெந்தி போட்டே கட்டாதீங்க இங்கே பூமியில். සිමෙන්ති දාලා බඳින්න එපා. ටිකක් වතුර අදිනවා, එච්චර ඊට පස්සේ අදින්න එක ටැංකිය වගේ අදින්න වතුර රැඳෙනවා. කොච්චර ගිනි අවුව ගාපුද? අවුවට වාෂ්ප වෙනවල මිසක් පොළව උරා ගන්නේ නැහැ. දන්නවද? අයිනම පස් මෙටි. இந்த மண் களிமண், அது ஒரு சிமெண்ட் மணல் மண். இந்த கத்தார் பூமியில நீங்க தண்ணி ஊற்றி பாருங்க, எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு பாருங்க. அதே நேரத்தில் எங்க, நான் உதாரணம் சொல்றேன், எங்க ஊர்ல பூமியில காஞ்சி பூமியில தண்ணி ஊற்றுன எப்படி இருக்கும்? அப்பே ரட்டை வேலிச்ச பொழவிட்டு வத்துருந்தா போகும், கோமத்து தீர்ந்து
இன்னைக்கு மனுஷர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊத்துவேன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். நாங்கள் ஆண்டவரை தாகமா இருக்கிற ஊத்துங்க ஊத்துங்க இருக்கிறாரு. கத்தரை ஊத்துனோன்னு கொஞ்சம் தம்பி எடுத்துட்டு கத்தார் மண்ணை போல அப்படியே இறுக்கி பிடிச்சிருவோம் எங்களுக்கு. ஆண்டோட சமூகத்தை எத்தனை பேர் உணர்கிறோம்? ஐயோ, நிருதமாகிய மண்ணு நல்லா இருந்தா தான் அது தண்ணீர நிறைக்கப்படும். ඔබ හදවත නැති පොළව යහපත් පොළවක් මම නම් තමයි ඒක තෙමන්න පුළුවන්. උන්වහන්සේ වතුර වගුරුන ගැත්ත පිපාසත් අතොල. මම කියනවා මේ කතාවේ තියෙන පොළව වගේ තිබුණොත් කොහමද වතුර උරාගන්නේ? අපි උරාගන්නේ නෑනේ. වාෂ්ප වෙලා යන්නේ. ஆவியாகி போய் விடுகிறது, ஊற்றப்படுகிறது. கர்த்தர் வரும்போது ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். கர்த்தர் வரும்போது அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவருடைய சமூகத்திலே எங்க இப்படி வருது? சாயன சமூகத்தில் உன்னாசே ஆசீர்வாதம் வகுறனவா ஆலயப்பி வகுறனவா ටිකක් පාස් ගීතික දාලා කෑගාලා උඩ පන්නගම නාටලන්න අර ටිකයි සෝඩා බෝතලයක් ගාලා ගියා වගේ පිපාස ඇත්තටම වගුරවන්නේ. මේ පිපාසෙ කොතරම් දුරට තියෙනවද? உன்னோட தாகம் எவ்வளவு தூரம் இருக்கிறது? ஆண்டவர் சொல்றார், தாகம் உள்ளவர்கள் தன் தண்ணீரை ஊற்று, வறண்ட நிழல்களில் ஆறுகளை ஓட பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஐனா දිව්‍යන්වන්සේ ඒ වගේ පිපාසයටම ඔබ කෙරෙහි මා කෙරෙහි කොච්චරක් කරවත් උන්වහන්සේට මදි. සුමේද නමුත් අපි පොඩ්ඩක් ආවත් ඉවරයි. தேவன் எவ்வளவு அவர்களை ஊத்தினால் அவர் அவ்வளவு தாகமா இருக்கிறார். உண்மையில ஒருவனை நேசித்தவர் கூப்பிட்டார், நான் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். எப்பொழுது நானும் நம்ம எப்படி தெரியுமா, கொஞ்சம் முடிஞ்சு உணர்வு இல்லாத ஜென்மங்கள் ඇඟීමක් නැති සමාජයක්. උන්වහන්සේ අභිමුඛත්වය අපි රස විඳින්න ඕනේ. ප්‍රතිමත් වෙන්න ඕනේ. அவருடைய சமூகத்தை நாங்கள் ரசிக்கணும். හැබැයිම ස්වාමීන් වහන්සේගේ ස්පර්ශ කිරීම කී දිනක ඔබ අත්විඳලා තියෙනවද? உண்மையிலே கர்த்தரை தொடுகை நீங்க எத்தனை பேர் நீங்க அனுபவத்தை இருக்கிறீங்க? இங்க ஆராதனையிலே, எங்க ஆராதனையில, பிறந்ததுலே, எதுலேயும் தேவன் தொடுகிறது, ஒரு மனுஷன் தொடுகிறதை போல அந்த சுகம், அந்த அமைதி, ஆறுதல், சந்தோஷம் உணர்ந்திருக்கீங்களா? தேவன் ஸ்பர்ಶ කිරීම සැබෑම ස්පර්ශ කිරීම මනුෂ්‍ය කත ගන්න වගේ ඒ සනීපේ ඒ සුවේ කී දිනක ඔබ අත්විඳලා තියෙනවද? ඇයි අපට අත්විඳින්න බැරි? අපේ පිපාසය එච්චරයි පුතා. දෙන සමුකත් එනවා, අපි කෑ ගහනවා, අපේ ශක්තිය තියෙනවා නම් සනීප නැත්නම් කෑ ගහන්න බෑ. தேவ சமூகத்துக்கு வரணும், நாங்கள் சத்தம் போடுகிறோம், சுகம் இல்லாட்டி சத்தம் போட முடியாது. அதுதான் தேவ சமூகம் நம்ம ருசிக்கிறோம். අභිමුඛத்தை தான் අපි රස විඳින්නේ. උන්වහන්සේගේ මේක නෙවෙයි. නුඹට යහපත් පිපාසයක් තිබෙනවා නම් මම ඒ තුල ආත්මය වගරවන්නෙමි කියනවා. ඒ මිහිර, ඒ රස වෙනස්. அந்த ருசி, அந்த இனிமை வித்தியாசமா இருக்கும். පොඩක් හිතන්න, අපි යාඥා කරන ගමන් කියනවා දෙවියන් වහන්සේගේ සම්බන්ධ වීම යාඥා කිරීම. ඇත්ත. යාඥාවේ තමයි අපි දෙවියන් වහන්සේත් එක්කම අපි ඒ කියන්නේ නෑකම් පවත්වන එකට එක සම්බන්ධ වෙලා ඉන්නේ. යාඥාවේ. හැබැයි අපේ යාඥාවේ ඔය ප්‍රතිශතයක් දාලා බලන්න අධික මොනවද අපි යාඥා කරේ කියලා. යක්ෂයාට තරවටු කරන්න ඇති, අවශ්‍යතාවයට කියන්න ඇති, නැත්නම් තව එකිනෙකට සනීප වෙන්න ඇති, නැත්නම් වෙනත් දෙයකට යාඥා කරන්න ඇති, ස්වභාවයේ අවශ්‍ය දෙයකට යාඥා කරන්න ඇති. වැඩි මොනවද කරේ? ඒ මදිවට යාට අනත් කරනවා දෙයනස්. අපි උගන්වනවා, ස්වාමී මේක මෙහෙම කරන්න, ඔයා මෙහෙම කරන්න. අපි කවුද උනාතර කියලා දෙන්නේ?
நான் சொல்லுகிறேன், ஜெபம் தேவனோடு உருவாடுகிற ஒரு நேரம். ஜெபிக்கிறது தேவனோடு உருவாடுகிற நேரம். ஜெபத்தில் நாங்கள் போயிட்டு ஜெபிக்கும் பொழுது இதுவரைக்கும் நாங்கள் ஜெபிச்ச ஜெபத்தை எண்ணி பாருங்க, என்னத்தை குறித்து ஜெபிச்சிங்கன்னு. ஒன்று, பிசாசை கடிஞ்சிருப்பீங்க அதிகமாக, இல்லை இல்லாட்டி சபைக்கு சபை தேவைக்கு ஜெபிச்சிருப்பீங்க, இல்லாட்டி மற்றவங்களுக்கு தேவையான ஜெபத்துக்கு ஜெபிச்சிருப்பீங்க, இல்லாட்டி வேற எதுக்காவது ஜெபிச்சிருப்பீங்க. ஆனா ஜெபம் என்னவா? தேவனோட உறவு கொள்ளுகிறது, சம்பந்தம் கொள்ளுகிறது. எவ்வளவு நேரம் கர்த்தரோடு உறவாடி இருக்கிறீங்க உங்க உள்ளத்தோட? கர்த்தரோடு இசைந்து அவருடைய இனிமையை, அவருடைய அன்பை எவ்வளவு தூரம் சித்து பார்த்து இருக்கிறீங்க? அவரோட எத்தனை பேர் பேசி இருக்கிறீங்க? அவர் உள்ளத்தில் இருக்க தாகம் பாரத்தை எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? उन्होंने हाथों से तीन पिपा से आशा की दिन गंगी पर रहती है नवाज़, मिहिर की दिन रसाई में रहती है नवाज़, अभी वो कहते हैं रसाई में रहती है नवाज़, भुक्ति में रहती है नवाज़. कत्तर समूहते नंगल अनुभव तिरुकुरमा, देव समूहते नंगल अनुभव किलुगा, उन्नरद मात्र वाले, उन्नरद सरिया कतार मन्ने मादे, कोंजनेर उन्नरद अपने पीर, आवला था. टिका कैंगी पर वाला है ना कतार पास होगी. ईद बस वातरे में थी ना वातरे रस्मेट आवाज पे वाला है ना. ये साइना से क्या नहीं पिपा से आता तो लमागे उतना वो कर रहे हैं. हालेलुया. साइना से आप किधर को पिपा से नहीं ना ये स्वान से इच्छा वेदना मत इच्छा दुख कर दर मत उन्हें से मना की वे पिपासा है. पिपासा के लिए ओया के न मंगे न ओये देखी वे अवल वेदनी मत्ती ले अवल पाड़िल मत्ती येसु தாகமாக உங்களை குறித்து என்னை குறித்து அல்லவா சொன்னார். இன்னைக்கு நமக்கு வேதனை துக்கம் நமக்கு தேவை வந்துட்டா ஆண்டவரை எங்க நினைக்கிறோம்? அற்புதம் செய்யப்பட்டு சொல்லுவோம். ஆண்டவர் நீங்க எல்லாம் ஒரு உங்களுக்கு கையாள வேலையாள வாய்க்கிறீங்க. अभी देना से पाँच करना अपनी बेटा कार्य कोगी अभी आवश्यक सोए देंडोनी आवश्यक सल्ली देंडोनी आवश्यक गेदर हाथंडोनी आवश्यक आरे अटल नंदन लम्बा इतकोल दांडन मेक दांडन एक दांडो நாங்கள் தேவனை ஒரு கையாள வச்சிருக்கிறோம். எங்களுக்கு தேவையான பணம் வேணும், காசு வேணும், பிள்ளை ஸ்கூலுக்கு போடணும், அங்கே போடணும், இங்கே போடணும், என் குடும்பத்துக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு இது வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும். அவர் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அவருக்கு? பெரிய சட்டம் கதைக்கிறோம், அந்த கதை இந்த கதை மற்றவங்களை கதைக்கிறோம். நாங்க என்ன சாதிச்சிட்டோம்? என்ன செய்திருக்கிறோம்? இது வரைக்கும் எவ்வளவு தூரம் செய்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் மனம் திரும்ப வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஊழியக்காரனாக்கி வைத்திருக்கிறோம்? சொல்லுங்க. अभी उन्नास से आप लेकर आने नहीं आए. अभी उन्नास से देखा कर लाती है नहीं. किधर ने सुबह अंची किया लाती है नवाज़. किधर ने को पसंद है लेकर लाती है ना से क्या मुँह का तेरे किना लाती है नवाज़. किधर ने को सेविंग क्या कर लाती है नवाज़. मुनाद कर लाती है उन्नास से देखा. मुनाद वो कर लाती है जीवित. मैं चाहे और गानट. कोच्चर कर लाती है नवाज़. आधा इनका देना सब सभी लाती है नवाज़. इन्हीं के उनके देव उन्होंने संदेश रखा है. उन தேவையான சத்து உயிரோட வைத்திருக்கிறாரு. அதனுக்கு ಒಬ್ಬ ಪ್ರಾಣೋತ್ತಕ ಮಾತಿನವನೇ ಒಬ್ಬ ಮನೋದ ಜ್ಞಾನದ ಕರಲತಿಯನ್ನೇ பிபாசாய்க்கு ஆண்ட தேவனுக்காக என்னத்தை செய்திருக்கிறோம்? எவ்வளவு அர்ப்பணிச்சு இருக்கிற கொச்சர கபகரலத்தியனவாத ನಿಂದ ಮೊದಲ ಒಬ್ಬಗೆ ಶರೀರೇ ಒಬ್ಬಗೆ ಕಬಗೆ ಅಪವಿಮೆ ಕೊಮಕಿಂದ ಒಬ್ಬ ಕಬಕರಲತಿಯನ್ನೇ මොනදුන්නාසේ කරලා තියෙන්නේ? එක බින්දුවක් නෑර ලේ වැදුරුවේ ඔබ උදෙසා මා උදෙසා නොවේද? அவருக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு சொட்டு ரத்த விடாம அவர் உனக்காக எனக்காக சிந்தினாரே.
நாங்க என்ன செய்திருக்கிறோம்? அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? அந்த வேதனை மத்தியிலே அவர் அழிந்து போற ஆத்துமாக்களை பார்த்து தாகமாயிருக்கிறேன்னு சொன்னாரே. உனக்கு உன் வேதனை மத்தியில் அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்து வாரம் இருக்கிறதா? எத்தனை பேர் சீசன் சொல்லி இருக்கிறார்? எத்தனை பேர் ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார்? எத்தனை ஊழியக்காரர்கள் உருவாக்கி இருக்கிறார்? என்னத்தை சாதித்து விட்டாய்? இந்த பூமியில கட்டுகிறது பூமியில மாத்திரம்தான். பொலவட்ட பவனாய் ஸ்வர்க ராஜ்ய உன்வான் சுதேசம் பதிந்த பரலோகத்தில் அவருக்காக கட்டுங்கள். அந்த சமூகத்தை ருசியுங்கள், தாகமாறுங்கள், கத்தர் தண்ணீரை ஊற்றுவார். சங்கீதக்காரர் தான் சொல்லுகிறார், வாசிங்க. गीतावली कतरे को तमा කියන්නේ 143 පාය 6 සංගීතම් 43 143 5 6. பூர்வ நாட்களை நினைக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன். யார் சொல்லுகிறா? யார் சங்கீதம் எழுதி இருக்காங்க? சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீது அரசன் சொல்லுகிறார், நான் பூர்வ நாட்களை நினைக்கிறேன். சிங்கனை කියන්න පුතා පළවෙනි කොටස. පුරාණ දවස් සිහි කරමි. පුරාණ දවස් සිහි කරන්නේ කවුද කියන්නේ? මේ දාවීද් රජතුමා. එයානේ ලියලා තියෙන්නේ. දාවීද් රජතුමා කියනවා, මගේ පුරාණ දවස් මම සිහි කරමි. என் பூர்வ நாட்களை நினைக்கிறேன். எத்தனை பேர் உன் பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கிறாய்? අර සමගතල වන්දේ කීදෙනෙක් ඔබගේ පුරාණ දවස් හිතලා බලනවාද? උනාස අම්මුකත්‍යම ඉල්ල. ඔබට හැංගීම් බරක් තියෙනවා නම්, කලගුණ සලකුණක් තියෙනවා නම්, ඒක හිතනකොට ඔබගේ කඳුළු පිරයි ඔබගේ ඇස්වල. அவரை நினைத்து பார்த்தா பூர்வ நாட்கள் கண்ணீர் நிரம்பும் உன் கண்களிலே. தாவீது அத்த சொல்லுகிறார், வாசிங்க. உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். என்னத்தை தியானிக்கிறாங்களா? தாவீது அரசன், உமது செய்யலாம் நான் தியானிக்கிறேன். எப்பொழுது வர்ணிக்க முடியும் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போயிட்டு பூர்வ நாட்கள் நினைக்கிறீங்களா? அவருடைய செய்கைகளை தியானிக்கிறீங்களா? උන්වහන්සේතුල යාඥා කරන්න කියලා පුරාණ දවස් හිතනවාද? ඊළඟ කොටස මොනවද කියන්නේ? ඔබගේ සියලු ක්‍රියා භාවනා ඔබගේ සියලු ක්‍රියා භාවනා කරන්නේ. යාඥා වෙලා ගිහිල්ලා පැය 3ක් යාඥා කරලා 10ක් යාඥා කරලා අපි මොනවද භාවනා කරන්නේ? උන්වහන්සේගේ ක්‍රියාවද? නැත්නම් අපි අර කරනවාද? උන්වහන්සේ සායාරක කරන්න, මේක කරන්න, අරක දෙන්න, මේක දෙන්න, වලට இல்ல ஜெபிக்க உட்காந்து அவர் செய்கைகளை நாங்கள் தியானிக்கிறோமா? நீ 3 hour 4 hour 10 hour ஜெபி. இல்லாட்டி ஆண்டவர் அதை செய்த ஒரு கட்டளை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இல்லாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் படிச்சு வேற கொடுப்போம். ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே அவங்கள பற்றி தெரியும், அவருக்கு தெரியாதா? சில ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம கெஞ்சி கேட்கறது மட்டும்தான் இருக்குது. උන්වහන්සේගෙන් අපි කන්නලාව කරලා බගෑපත් ඉල්ලන්න විතරයි පුළුවන්. අන කරන්න බෑ. අපිට කියන්න බෑ. මේක මෙහෙම. උන්වහන්සේ දන්නවා කාටද මොනවද දෙන්න ඕනේ කියලා. தேவனுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று. எப்ப எதை கொடுக்க வேண்டும் தெரியும். எது வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒன்றும் கொடுக்கலாட்டி நோ, அவ்வளவுதான், அப்படி இருந்துட்டு போகும். என் ஆண்டவர் அப்படியாப்பட்டவர், வைராக்கியம் உள்ளவர். මගේ දේන සාන්ති වෙනකන් දුන්නත් දුන්නුත් නැහැ තමයි. අන්තිම වෙනකන් එහෙම ඉඳලා ඵලයක්. එච්චරයි. ඒ දේනත් කැමැත්ත. නැද? කත්තම් නෑ. வாசி. உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். அவருடைய கரத்தின் கிரியைகளை என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? நான் தேவ பயம் பழகும் போது சொல்லி கொடுத்தேன். வானத்தின் படைப்பையும் இந்த உலக படைப்பை பார்க்கும் பொழுது அவர் கரத்தின் கிரியைகளை யோசிக்கணும். இது எப்படி உண்டாயிருக்கும்? இது எப்படி நடக்கும்? இந்த நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், என்னத்தை யோசிக்கிறோம்?
நாங்கள் ஜெபத்தில் அதுதாங்க ஜெபம், அதுதான் கர்த்தரோடு உறவாடுகிறது. தேவத்தை கிரியாவாக நினைத்தனவாதமே உனாசிக்கு அஸ்த கர்மாத்தே කොච්චරද ටොපික් ගිල්ලා ඒ කියන්නේ මෛත්‍රියටපත් වෙලා උනාසේ ප්‍රශංසා කරලා විපාසෙන් ස්වාමිනී ඔබ මෙච්චර ලොකු අලංකාරමවල තියනවාද කියලා කවදද ඔය මෛත්‍රියටපත් වෙන එක පුදුම වෙලා එහෙම ආස්තල බලන්නේ කියන්නේ එප उनासिके अष्ट कर्म दाते क्रिया आस्ताल दिविंदुगे महिमय भवसाई ay आस्ताल दिविंदुगे महिमय भवसाई गुवान तले दिविंदुगे ஞானிய தக்வாய் ஹalleluya ஆமென். வானங்களை பார்த்தா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துமா? ஆகாய மண்டலம் கர்த்தருடைய ஞானத்தை வெளிப்படுத்தும், வானம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தும். எத்தனை பேர் பார்த்து அந்த சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறது போல சொல்றீங்க? கீதாவளி கர்த்தருடைய ஈரத்தை நாக்காட்டி கேண்டு கூட அடுத்த அடி வாசி ஈரம் வாசிங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். කොහොමද කියන්නේ? ඊළඟ කොටස ඊළඟ වචනේ කියවන්න. ඔබගේ හස්ත කර්ම මෙනෙහි කරමි. ඔබගේ හස්ත කර්ම මෙනෙහි කරමි. මාගේ අත් ඔබ දෙසට දිගු කරමි. මොනවද කියන්නේ? නමස්කාරය. දැක්කද නමස්කාරය මොනවද කියලා? ஆராதனை என்ற விலங்குல என்னன்னு எதெல்லாம் தியானித்து என்ன செய்வாராம்? கரங்களை விரிக்கிறாராம் கர்த்தரை நோக்கி. இன்னைக்கு எவ்வளவு நேரம் எங்களோட கரங்களை விரிச்சிட்டு இருக்க முடியும் கர்த்தரை ஆராதிக்க? சொல்லுங்க. உங்க ஆணை கொச்சல துருட்டு உங்க அத்து திகு கரல உன்னாசு துருட்டு நமஸ்காரம் கரண்ட போடுவோம். අපි කියන්නේ පිපාසය අපිට වගරවන්නේ වතුර වක් කරන්නේ උන්වහන්සේ වතුර වක් කරයි පස්සේ ගම් වතුර දායි ඒක තමයි අද වෙලා තියෙන්නේ ඔක්කොටම වක් කරන්න කියමු උන්වහන්සේ සභාවල් වක් කරලා තියෙන්නේ වතුර හැබැයි ගොඩ ගලනවා ගම් වතුර ඒඳ ඉස්පුර්තා වෙලා දේව බය නැහැ උන්වහන්සේ ඉන්නවා කියන හැඟීම නැහැ කර්තව්‍ය நல்லவர் எவ்வளவு நேரங்கள் கரங்களை விரித்து கர்த்தரை ஆராதிக்க முடியும்? அவருடைய செயல்களை பாருங்க, பார்த்து ஆராதிக்க முடியும். எங்களுக்கு கொஞ்ச நேரம் அர்ப்பணிக்க முடியாது. ஆனா தாகம் தண்ணீரை ஊற்றுனா அவர் தண்ணீரை ஊற்றுவார். தண்ணீரை ஊற்றணும் வெள்ளம் தான் வரும். இன்னைக்கு சபையில் ஊத்தி வெள்ளம் வந்து நிரம்பி வளைஞ்சு போயிட்டு எல்லாருக்கும் அந்த இது பிடிச்சிருச்சு. பஃப் என்னது வயிறு உப்பி போயிடுச்சு. தேவ பயம் இல்லை. அதுதான் காது கேட்குது அடைச்சிருச்சு. கெஸ்டிக் வந்து காதில் அடைக்கல, எல்லாத்துக்கும் கெஸ்டிக் வந்துட்டு அதிகமாக ஊற்றி காது அடைச்சு. கர்த்தர் இருக்கிறாங்க உணர்வு இல்லை, தேவ பயம் இல்லை. தேவன் நல்லவர். அல்லேலூயா. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி பாருங்க, அந்த தாவீது அரசன் ஆண்டவரை ருசித்த மனிதன், இந்த உலகத்தில் அத்தனை சுகபோகங்களை வைத்திருந்த மனிதன். அவர் சொல்லுகிறார், ஒரு வறண்ட நிலம் தவிக்கிறது போல் ஆண்டவரே என் ஆத்மா உமக்காக தவிக்கிறது. அது தாங்க தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார் கடைசி வரைக்கும், நீ என் இருதயத்துக்கு ஏற்றமானவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கேளுங்க. වියලි බිමක් මෙන් මාගේ ආත්මය ඔබට පිපාස වේ. වියලි බිමක් මෙන් මගේ ආත්මය ඔබට පිපාස වේ. කවුද කියන්නේ? දාවීද රජතුමා. මේ ලෝකේ සියලු සැප සම්පatti විතර මිනිස්සු කියන්නේ අය මොනවත් නැහැ ස්වාමීනි. ඒ මොනවත් නැහැ ස්වාමීනි. මේ වියලි බිමක් මෙන් මගේ ආත්මය ඔබට පිපාස වන්නේ. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வறண்ட நிலத்தை போல் இன்னைக்கு உன் நிலம் இருதயம் கர்த்தர் மேல் தாகமா இருக்கிறதா? நான் சொன்னேன், வறண்ட நிலத்தில் தண்ணீரை ஊத்தின எப்படி இழுத்து எடுக்கும் என்று. கத்தாரில் இருக்கிறது வறண்டு போன நிலம் தான், ஆனால் அந்த நிலம் அல்ல.
ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் ஆண்டவர் விதைக்கிறோட ஓமையை சொன்னார். කතර පොළොව වගේ නෙවෙයි. හොඳ පොළොවක් වෙන්න. ඒක සායනස වපරණාගේ උපමාව කිව්වේ. හොඳ පොළොව නම් බීජ හට ගන්නවා. ඒකේ පළතුරු හැදෙනවා. ඵලයක් ලැබෙනවා. අද නිසි ඵලයක් නැතුව ඉන්නේ අපි යහපත් පොළොවක් නෙවෙයි. අපේ හදවත නැමැති පොළොව උන්වහන්සේගේ ප්‍රේමයට, උන්වහන්සේගේ බලයට විපාස වෙන්නේ නැහැ. වියලි පොළොවක් නේ. නමුත් උන්වහන්සේ කියනවා කුරුසියන පුතේ දුවේ பிபாசாய் நுபகரி. அவர் சிலுவையிலிருந்து சொல்லுகிறார், மகளே மகனே உண்மையில் நான் தாகமாயிருக்கிறேன். ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். அவர் ஜீவனை அர்ப்பணித்திருக்கிறார். கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்திருக்கிறார். நான் நீங்கள் அவருக்கு என்ன செய்திருக்கிறோம்? උන්වහන්සේ කැප කරන තියෙන අන්තිම ලේ බිඳුව දක්වා අපිට වැගිරුවා. පිපාසයි කිව්වා. ඔබ මා අද වෙනකම් උන්වහන්සේ උදෙසා මොනවද ඔබ කරලා තියෙන්නේ? මොකද්ද ඔබගේ ජීවිතේ කරපු කැපවීම? කොච්චරද කැප කරලා තියෙන්නේ? මම හිතන කිව්වේ සමහරට අපි යාඥා කරලා ඇති බෑ 3-4. මොනවද යාඥා කරේ? උන්වහන්සේ සමග සම්බන්ධ වෙන්නේ ප්‍රේමයට යාඥා කරාද? නැත්නම් ඉල්ලීම් කරාද? නැත්නම් අණ කරාද? කන්නලව කරාද? මොනවද කරේ? උන්වහන්සේ සම්බන්ධ වුණාද? ඔබ යාඥා ඔබගේ කැපකිරීම. අපි දේව වචනේ කියන්නේ ඇයි දන්නවද? තව කෙනෙකුට උගන්වන්න නෑ. දේව වචනේ කියන්නේ උන්වහන්සේ ඔබගේ හදවතේ තිබිච්චාවේ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்திருக்கிறோம்? விண்ணப்பிச்சிருக்கோமா? அவர் கட்டளை கொடுத்திருக்கிறோமா? அவர் மேல் தாகமாக இருக்கிறோமா? அவர் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி அவர் சொல்ற உண்மையில் நான் தாகமாக இருக்கிறேன், உண்மையில் நான் தாகமாக இருக்கிறேன். நீ எவ்வளவு தூரம் அவர் மேல் தாகமாக இருக்கிறாய்? இன்னைக்கு உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். உன் இருதயம் நல்ல நிலமாய் இருக்கும் என்றால் அது 100, 30 அப்படியா குறைஞ்சிட்டு போகுமா கூட்டிட்டு போகுமா? 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ඔබේ හදවත නැමැති පොළව යහපත් වේලි පොළව නම්, හොඳ පොළව නම්, පිපාසයෙන් ඉන්නව නම් 30, 60, 100ක් පළදයි. අපි මොනවද මේ වෙනකම් උන්වහන්සේ උදෙසා කරලා තියෙන දේ වැඩිම දේ කියන්න බලමු. පොඩක් අද මෙනෙහි කරලා අපි උන්වහන්සේට බාර වෙන්න යනවා. நாங்கள் தியானித்து அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர் சொல்ற நான் உண்மையில் தாகமாக இருக்கிறேன். தேவசிக நம்ம மனுபத்துல பிபாசிங் இன்னமே. ஹல்லேலூயா. சானாசியாபா. சானாசிக நம்ம மனுபத்துல பிபாசிங் இன்னமே. நம்ம மாத்திர குமக்கிந்து பிபாசிங் இன்னமே. நான் சில பிரச்சனையாக்க கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் உண்மையில் தாகமாக இருக்கிறேன். கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் உனக்காக சிந்தினேன். நீ எனக்காக என்ன செய்ய போறா? මග අන්තිම ලේ බිඳුව දක්වා මම වැగిරුවා. නුඹ මා උදෙසා කුමක්ද කරන්න යන්නේ? ඉසාවදන ඇස්වසා නැගිට සිටිනවා. Thank you Jesus. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? උන්වහන්සේ එච්චර ගෞරව මොහොතේ ඔබ උදෙසා පිපාසයි කිව්වා. නමුත් ඔබගේ අවශ්‍යතා මැද්දේ කොච්චර දුරට උන්වහන්සේගේ දේවල් ඔබ අහක් කරලා බදුවනවද? ඔබට කැප කරන්න පුළුවන්ද? එහෙමනම් ඔබ කියන්නේ ස්වාමීනි මම පිපාසයෙන් ඉන්නේ මේ. මේ ගීතිකාව කියන්නේ මම නුඹ උදෙසා මැරුණා. නුඹ මා උදෙසා කුමක්ද කළේ? நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? Thank you Jesus. අපි හදවතින් මෙනෙහි කරමු. අද දක්වා අපි කොහොමද උන්වහන්සේ පිපාසයෙන් අපි හොයාගන්නේ? இதுவரைக்கும் எப்படி தாகத்தோட அவரை தேடணும்? කොයිලක් පිපාසෙන්නේ කොහොමද උන්වහන්සේ අමුකාගේ රසවින්ද කියලා බලමු. எவ்வளவு தூரத்துக்கு அவரை தேடினோம் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து thank you Lord.
உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கேட்கிறார் உங்களிடத்துல கேள்வி. உனக்காக நான் மறித்தேன், அவமானப்பட்டேன், நிந்தனைப்பட்டேன். நீங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு அவமானம் வந்தா நீங்க என்னாலும் கதைச்சிருக்கீங்க. ஒரு நோயை கூட சொல்லிக்கிற முடியல. வெக்கம் எங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்க இங்கெல்லாம் சொல்லிடுறீங்க. இயேசு உங்களுக்காக மறித்தார், அவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கிறிஸ்தவராக இருந்து எவ்வளவு அவமானப்பட்டார், எவ்வளவு துப்பப்பட்டார், காரி துப்பப்பட்டார், කොච්චර අපහසුයින්ද දුකින්ද ඔබගේ කුපටි රෝගයක් ඔබට කියන්න බැරියට ඔයාට ලැජ්ජයි. උනාස යනවා මම නමෝදේශ මරනවා මොකද කරලා තියෙන්නේ මේ ලොකුට කතා කරන්නේ. நான் உனக்காக மரிச்சிருக்கேன், நீ என்ன செய்திருக்கிறாய் எனக்காக? Thank you Jesus. உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா? உந்தன் சிலுவையை சுமப்பாயா? உனக்காக அமேன் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பமென்று உலக ஆஸ்தி பாமகன்று உலகத்தின்றி கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? மறுபடியும் அந்த அடியை படிப்போமா? உலக மேன்மை லோகே உசஸ்திமை சுழுகலை தளம் லோகே வாஸ்துவ கஸ்ர வடக்கிலே தளம் சேலே கரண்ட் 20 கிலோ நான் சாணம் ஓட்ட உங்களை கதிமா தேனமா உங்க ஆதோது உங்களை கேள விடுவாங்க உங்க லோகத்தை வளர்த்தாரல அப்ப சேவை சேவை கரைதே மாட்டேங்கீரா வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் போல் மேய்கினர் பாவ புல்லடிகள். மெய்ப்பெண் இயேசுவை அறிந்தடியோ மேன்மையை நாடி ஓடுகிறார். மேன்மையை நாடி ஓடுகிறார். அப்படியே உள்ளத்துல தியானம் பண்ணுவோம். அது ஆண்டோட்ட பரிசுத்த மேசில் நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். ಶುದ್ಧ ಮೇಸಿನ ಪಂಗು ಕರ್ದ ಬಾಂಡೆ ಉನಾಸಿಗೆ ನಂಬೋದೇಶ ಮಮ್ಮೆರುಣ ಮಾವದೇಶ ಕುಮದ್ದ ಮಠ ಕರಾನೆ ಮುಖದ್ದುಮ ಕರಂಡೆ ಅಣ್ಣೆ ಅದು ತೀರ್ನೆ ಹಾಕಣ್ಣೆ. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். உனக்காக நான் மறி